அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹல்வா மில்கி ஸ்வீட். இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வெறும் கடாய் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் ரவை எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடு ஏறினாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் ஒரு கைப்பிடி வந்து பாதாம், ஒரு கைப்பிடி முந்திரி, இதை ரெண்டையும் வந்து நான் 1 ஹவர் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து 1 ஹவர் ஊற வச்சு அதை வந்து குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டு வேக எடுத்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கும் போது அதிகமாக தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். அதில் வந்து தண்ணியாக ஆயிடும். அதனால் கம்மியாக தண்ணி விட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா கட்டியாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 லிட்டர் வந்து நான் வந்து வெறும் கடாயில் பால் வச்சுட்டு அதை பால் வந்து தண்ணி எதுவும் கலக்காதீங்க. திக்கான 1/2 லிட்டர் பாலை விட்டுட்டு இதில் வந்து பால் கொதித்த உடனே நீங்கள் வந்து வறுத்து எடுத்த ரவையை போட்டு நல்லா கிண்டுங்க. இது வந்து நல்லா திக்காக ஆனதுக்கப்புறவு இது கூட வந்து நான் சர்க்கரை வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சர்க்கரை போடவும் அது ஒரு லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த கெட்டியான பதத்துலேருந்து ஒரு லூஸான பதத்துக்கு வரும். அது கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கூட வந்து நீங்கள் அரைச்சி எடுத்த வந்த அந்த பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் இதோட வந்து சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் நான் வந்து கண்டன்ஸ் மில்க் ஊற்றிருக்கேன். கண்டன்ஸ் மில்க் வந்து டேஸ்ட்டுக்கு தான் நல்லாயிருக்கும். அதனால் 100 கிராம் கண்டன்ஸ் மில்க் விட்டுருக்கேன். நான் வந்து ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை வந்து உப்பு கலந்துக்கோங்க. இது கூட ஒரு நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்படி ஒயிட்டாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வந்து நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வந்து நான் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இது கூட வந்து இடைய வந்து நீங்கள் வந்து நெய் விட்டு கிண்டி விட்டுட்டே இருக்குங்க. கைவிடாமல் கிண்டி விடுங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நான் மொத்தமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிட்டேன். நீங்கள் நெய் வந்து விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும் போது நல்லா திக்காகும். அந்த திக்கான பதம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து நெய் தடவிட்டு அதை வந்து நீங்கள் கிண்டி வச்ச எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. நம்ம இப்போ பேக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து எல்லாத்தையும் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் பேக்கிங் ஓவனில் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து மேலே ரொம்ப கலர் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கலாம். எனக்கு இந்த கலரே போதுமானதாக இருந்தது. ஏன்னா பசங்க இதுக்கு மேலே கலர் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள்.